Good morning, students. Today, 18/8/2020, 12th Standard Commerce, Lesson 9, Fundamentals of HR பற்றி பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து HR, Human Resourceனால் என்னன்னு பார்த்தோம். In an organization, human resource are the employee who are inevitable for the several and survival and success of the enterprises பார்த்தோம். அதாவது அக்கார்டிங் டு பீட்டர் எஃப் ட்ரெக்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, மேன் ஆஃப் ஆல் ரிசோர்ஸஸ் அவைலபிள் டு ஹிம் கேன் குரோ அண்டு டெவலப். அதாவது மேன் அண்டு எல்லா ரிசோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது இங்கே. ஸோ அதை வந்து இட் கேன் க்ரோ எப்படி டெவலப் பண்ணுறது, இது க்ரோ பண்ணுறது எப்படி க்ரோ பண்ணுறது, டெவலப் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் ஹெச்ஆர்னு சொல்லுவோம், ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன? ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கன்சர்ன் வித் ஹையரிங், மோட்டிவேட்டிங் அண்ட் மெயின்டைனிங் பீப்புள் இஸ் இன் அன் ஆர்கனைசேஷன்ஸ். இட் ஃபோக்கஸஸ் ஆன் பீப்புள் இன் அன் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து அந்த ஹியூமன் ரிசோர்ஸை வந்து ஹையர் பண்ணுறது, மோட்டிவேட் பண்ணுறது, மெயின்டைனிங் பீப்புள் இன் அன் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற பீப்புளை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் என்னது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். Next, features of human resource management. The following are the characteristics of human resource management. Universally relevant. Human resource management has universal relevant. The approach and style varies depending the nature of organization structure and is applicable at all levels. Universal relevant அப்படின்றது என்னன்னா, டிபெண்டிங் அப்போ த நேச்சர் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ். அந்த ஆர்கனைசேஷனோட நேச்சரை பொறுத்து என்ன ஆகும், ஸோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸ்டைல் அண்ட் அப்ரோச் எப்படி இருக்குன்னா மாறிக்கிட்டே இருக்கும் அட் ஆல் லெவல், எல்லா லெவல்லையும். நெக்ஸ்ட் கோல் ஓரியன்ட். ஹெச்ஆர்எம் அப்படின்றது கோல் ஓரியன்டாக இருக்கும். த அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனல் கோல் இஸ் மேட் பாசிபிள் த்ரூ பெஸ்ட் யூட்டிலைசேஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் இன் அன் ஆர்கனைசேஷன்ஸ். அதாவது ஆர்கனைசேஷனில் எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு இதுதான் கோல், பாசிபிள் த்ரூ பெஸ்ட் யூட்டிலைசேஷன்ஸ். எப்படி வந்து அதை அச்சீவ் பண்ணுறது பாசிபிள், ரொம்ப ஈஸியாக எப்படி பெஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணுறது ஹியூமன் ரிசோர்ஸை அப்படின்றது தான் கோல் ஓரியன்டாக இருக்கணும் அப்படின்றாங்க ஹெச்ஆர்எம்ல. நெக்ஸ்ட், எ சிஸ்டமேட்டிக் அப்ரோச். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் லேஸ் எம்பசிஸ் ஆன் எ சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இன் மேனேஜிங் த டாஸ்க் பெர்ஃபார்ம்டு பை ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃப் ஆன் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ சிஸ்டமேட்டிக் அப்ரோச்செல்லாம் இருக்கணும் அப்படின்றாங்க. ஹியூமன் ரிசோர்ஸை வந்து எப்படி சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணுறது. த டூ செட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம்ட் ஆர் மேனேஜரியல் அண்ட் ஆப்ரேட்டல் ஃபங்க்ஷன்ஸ். ரெண்டு இருக்குது, மேனேஜரியல் ஃபங்க்ஷன் இருக்குது, ஆப்ரேட்டல் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டு இருக்குது. ஸோ அது மாதிரி சிஸ்டமேட்டிக்காக அதை என்ன செய்யலாம், அப்ரோச் பண்ணலாம் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இதோட ஃபியூச்சர்ஸில் ஒன்று. நெக்ஸ்ட், இட் இஸ் ஆல் பெர்வாஸ் pervasive, where there is existence of human resources. The effective management of the available human resources is very important, especially in functional areas. எப்படி வந்து நம்மகிட்ட இருக்க ஹியூமன் ரிசோர்ஸஸை வந்து எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது, அது ஒரு இம்பார்ட்டண்ட். இது ஒரு ஃபங்க்ஷனல் ஏரியாஸில் இது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இட் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். as long as there is human resources in the running of organizations, the activities relating to managing human resource exists. Next, it is a dynamic activity. Human resource management is not a same as that of their factor of productions, as they have feeling and emotions which are to be handled with care and diligence to maximize its utilizations. ஸோ இது ஒரு டைனமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இட் இஸ் அன் இன்டெகிரேட்டிவ் டூல். த மெயின் ஐடியா பிகைன் மேனேஜிங் எ ஹியூமன் ரிசோர்ஸஸ் இஸ் டு மோட்டிவேட், பார்ட்டிசிபேட் அண்ட் கோஆர்டினேட் த அவைலபிள் ஒர்க் ஃபோர்ஸ். நம்மகிட்ட இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸை மோட்டிவேட் பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும், கோஆர்டினேட் பண்ணணும். ஸோ இது ஒரு இன்டெகிரேட்டிவ் டூல் அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, ஃபோக்கஸ் ஆன் டெவலப்மெண்ட். Focus on development. Human resource management focuses on the development of manpower through training and development programs. So ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்னென்னா, ஒரு மேன் பவர் த்ரூ ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹோனிங் ஆஃப் ஸ்கில்ஸ் த்ரூ ட்ரைனிங் இன்க்ரீசஸ் த எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் த ரிசோர்ஸ் ப்ரொக்யூர்டு. ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறது, டெவலப்மெண்ட் பண்ணுறது எப்படி பண்ணலாம், மேன் பவர் த்ரூ ட்ரைனிங் கொடுக்குறது மூலமாக அப்படின்னு. நெக்ஸ்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் த போத் சயின்ஸ் as well as art. As it is
as it relies on experiments and observations as well as effective handling of manpower. It is both science and art. It is interdisciplinary. Human resource management makes use of concept different disciplines like psychology, sociology, economic, etc. Make it interdisciplinary. Next, it is intangible. Human resource management is an intangible functions which can be measured only by the result. Next is significations of human resource management. Signification means importance. Significations means importance. So அதோட importance என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். மேன் பவர் நீட்ஸு, அடுத்து சேஞ்சு, என்சியூர் ரெக்யூர்மெண்ட்ஸ், ரைட் மேன் ரைட் ஜாப், அப்டேஷன்ஸ், அப்ரைசல், காம்படேட்டிவ் அட்வான்டேஜஸ், இன்சென்டிவ்ஸ் அண்ட் போனஸ், எம்ப்ளாய்மெண்ட் கமிட்மெண்ட், எம்ப்ளாயி ஆட்டிடியூடு, கலெக்டிவ். இதெல்லாம் என்னென்னா சிக்னிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். டு ஐடென்டிஃபை மேன்பவர் நீட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு யூஸ் பண்ணுறது. டு இன்கார்பரேட் சேஞ்ச், கான்ஸ்டன்ட் அவங்க டு incorporate change பண்ணுறது. நெக்ஸ்ட்டு டு ensure the correct requirement of manpower. At any time the organization should not suffer from shortage or surplus manpower which is made possible through human resource management. ஸோ எப்போனாலும் ஷார்ட்டேஜ் ஆகலாம், எக்ஸஸாக இருக்கலாம், எப்படி வந்து கரெக்டாக ரெக்யூர்மெண்ட் பண்ணுறது, சேர்க்கறது, என்ஷூர் பண்ணுறது அப்படின்றது. நெக்ஸ்ட்டு டு செலக்ட் ரைட் மேன் ரைட் ஜாப். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ensure the right talent available for the right job so that no employee is either under qualified or ஓவர் குவாலிஃபைடு. ஸோ ரைட் மேனுக்கு ரைட் ஜாப் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு எம்ப்ளாயரும் என்ன செய்ய முடியாது, அண்டர் குவாலிஃபைடு ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டு நம்ம எஸ்டிமேட் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் டு அப்டேட் த ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ். மேனேஜிங் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளேஸ் எ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் த ப்ராசஸ் ஆஃப் எம்ப்ளாயி skills and knowledge engagement to enable the employees to maintain up to update the skills and knowledge. Managing human resources plays a significant role in the process of employee skills and knowledge engagement to enable the employees to remaining up to date த்ரூ ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க எம்ப்ளாய்க்கு. ஸோ அவங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் என்ன செய்கிறாங்க, அப்டேட் பண்ணுறாங்க. டு அப்ரைஸ் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி. பீரியாடிக்கல் அப்ரைசல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ் த்ரூ ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பூஸ்ட் அப் குட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மோட்டிவேட்ஸ் லோ பெர்ஃபார்மன்ஸ். இட் ஹெல்ப்ஸ் த ஒர்க் ஃபோர்ஸ் ஐடென்டிஃபை தர் லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அவங்களோட லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸை அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட பூஸ்டப் பண்ணுறது மேனேஜிங் ஆக்டிவிட்டி மூலமாக எம்ப்ளாயியை த்ரூ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி பூஸ்ட் அப் குட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மோட்டிவேட். அவங்களுக்கு குட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது, மோட்டிவேட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் அவங்களோட அது ஒரு இம்பார்ட்டன்ஸ். டு இம்ப்ரூவ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ். ஆர்கனைசேஷன்ஸ் விச் கேப்பபிள் அண்ட் காம்பிடன்ட் எம்ப்ளாயி கேன் ட்ரூலி கெயின் காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ் இன் அ globalized market. Higher the level of good performance, greater the possibility of fast paced and growth of the enterprises. ஸோ என்டர்பிரைசஸ் வந்து குட் பெர்ஃபார்மர் யாரோ அவங்களோட லெவல் ஆஃப் குட் பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டர் த பாசிபிலிட்டி, அவங்களால எவ்வளோ முடியும், ஹையர் லெவல் அவங்களோட என்ன, அவங்களோட குளோபலைஸ்டு மார்க்கெட்டில் அட்வான்டேஜஸ், காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ட்ரைன் அப் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடவையும் அந்த ஆர்கனைசேஷனோட கேப்பபிள் என்ன, அவங்களோட முடிகிறது என்ன, எம்ப்ளாயியை வந்து எவ்வளோ காம்படென்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. டு ப்ரொவைட் இன்சென்டிவ்ஸ் அண்ட் போனஸ் டு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இட் இஸ் த ரோல் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டு recognize the best performance and to provide them with bonus and incentive as a form of appreciations for their work. This motivation can be either financial or non-financial. So
யார் வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மர்னு பார்த்து அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறது, போனஸ், இன்சென்டிவ்ஸை ப்ரொவைட் பண்ணுறது, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறது. ஸோ அது ஃபினான்ஷியலாகவும் இருக்கலாம் ஆர் நான் ஃபினான்ஷியலாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டு டிட்டர்மைன் த எம்ப்ளாயி கமிட்மெண்ட். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிட்டர்மைன்ஸ் த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் டு த work either through interview or questionnaire. The higher the level of commitment, the higher the possibility of an organization to be successful. This can be carried out through appreciate policies to emphasize socializations. Human beings are social animals and they should be ensured that they are comfortable in workplace by maintaining cordial relationship with peer subordinates and managers so as to contribute maximize to an organizations to promote favorable employee attitude. Organizations are accepted to provide a good work employee attitude towards the management. This can be accomplished through conflict resolutions, counseling, grievances, repressals, etc. to provide scope of collective bargaining. Human resource management encourage workforce to form of a union to repress the grievances and find yearly solutions for the problems and collective representations. Human resource HR வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸ்கோப் ஆஃப் கலெக்டிவ் பார்கெனிங் ஸ்கோப் ஆஃப் கலெக்டிவ் பார்கெனிங் என்ன செய்கிறாங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் HRM ஒன்று வந்து first functions வந்து managerial functions, next operative functions. The functions of your HRM may be classified under managerial functions, operative functions. Managerial functionல வந்து planning, organizing, directing, controlling இருக்கும். Operative functionல procurement, development, compensations, retention, integrations, maintenance. First one, managerial functions. Managerial functions planning is deciding in advance what to do, how to do, and who is to do. Yes, it's bridged gap between where we are and where we want to go. It helps the systematic operations of business. So planning அப்படின்றது என்னன்னா how to do, எப்படி வேலை செய்ய போகிறோம், what to do, என்ன வேலை செய்ய போகிறோம், who is to do it, யாரை வச்சு இந்த வேலையை செய்ய போகிறோம் அப்படின்றது தான் பிளான் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு மேனேஜர் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட் ஒன் சொல்லலாம். இட் இன்ஸ்யூர் மெயின்டெனன்ஸ் of correct number of employees to carry out activities and also formulate timely employee policies. ஒரு கரெக்டான டைமில் வந்து எப்படி வந்து எம்ப்ளாயி ஆக்டிவேட் பண்ணி அந்த கரெக்டான நம்பரை வச்சு அதை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது தான் பிளானிங். நெக்ஸ்ட் ஆர்கனைசிங். இட் இன்க்ளூட்ஸ் டிவிஷன் ஆஃப் ஒர்க் among employee by assigning the each employee the duties, delegations of authority as required and creations of accountability to make employee responsible. Next, directing. It involves issue of orders and instructions along with supervisions, guidance and motivation to get the best out of all employees. This reduce waste of time, energy and money and yearly attainment of organizational objectives. Controlling. It is comparing the actual with the standard and to check whether activities are going on as per plan and rectify deviations. The control process includes fixing of standard, measuring actual performance, comparing actual with standard lie down, measuring deviations and taking corrective actions. This is made possible through abbreviations, supervisions, reports, records and audits. ஸோ எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி சூப்பர்வைஸ் பண்ணுறது, எப்படி அப்சர்வேஷன் பண்ணுறது, எப்படி ரிப்போர்ட் கொடுக்குறது, ரெக்கார்டு எப்படி பண்ணுறது, எப்படி ஆடிட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து மேனேஜரல் ஃபங்க்ஷன் சொல்லலாம். பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு operational functions. Operational functions la procurement, acquisitions deal with the job analyze, human resource planning, recruitment, selection. Recruitment na சேர்க்கிறது, select பண்ணுறது, placement, transfer of promotions, transfer and promotions இதெல்லாம் சொல்கிறது. Next, development includes performance appraisal, training, executive development, career planning and development, organizational development. Compensation, it deals with job evaluations, wages and salary administrations, incentive, bonus, spring benefits and social security schemes. So எப்படி compensation பண்ணுறது. Next, retention. This is made possible through healthy and safety, welfare, social security, job satisfactions and quality of work life. Integrations, it is concerned with those activities that aim to bring about reconciliations
between personal interest and organizational interest. Next, last one, maintenance. This encourages employees to work with the job satisfaction, reducing labor turnover, accounting of human resource, and carrying out of audit and research. ஸோ இதில் என்னென்ன கீ டேர்ம்லாம் பார்த்துருக்கோம். ஹியூமன் ரிசோர்ஸ்னால் என்ன, நெக்ஸ்ட்டு ட்ரைனிங்னா என்ன, சிஸ்டம்னா என்ன, ஒர்க் ஃபோர்ஸ்னா என்ன, டெவலப்மெண்ட், டேர்ன் ஓவர்னா சேல்ஸ், மேனேஜ்மெண்ட், கான்ட்ரிபியூஷன்ஸ், கான்ஃப்ளிக்ட். ஸோ இந்த லெசனில் ஹெச்ஆர்னா என்ன மீனிங், அதோட டெஃபினிஷன்ஸ், ஹெச்ஆரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, சிக்னிஃபிகேஷன்ஸ்னால் இம்பார்ட்டன்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஹெச்ஆர்எம் என்ன, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன மீனிங், அதோட டெஃபினிஷன்ஸ், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், சிக்னிஃபிகேஷன்ஸ், ஹெச்ஆர்எம்மோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, 2 கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஒன்று மேனேஜரல் ஃபங்க்ஷன்ஸ், 2 ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். மேனேஜரல் ஃபங்க்ஷனில் என்னென்ன சொன்னோம், பிளானிங், கண்ட்ரோலிங், ஆர்கனைசிங், டைரக்டிங் அப்படின்னு பார்த்தோம். மேனேஜரல் ஃபங்க்ஷனில் ப்ரொக்யூர்மெண்ட், டெவலப்மெண்ட், காம்பன்சேஷன்ஸ், ரிட்டென்ஷன்ஸ், இன்டிகிரேஷன்ஸ், மெயின்டெனன்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சது. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், see you next class.